ஹலோ கோஸ்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே. நேற்று நைட்டு 12 மணிலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அடுத்தடுத்து விஷஸ் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்மளோட மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலாக இருக்கட்டும், அஞ்சலி பிரபாகரன் சேனலாக இருக்கட்டும், எல்லா சேனல்ஸ்லையுமே நம்ம டெவில்ஸ் கிச்சன்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு விஷஸ் சொன்ன எல்லா தங்கச்சிங்களுக்கும், அண்ணனுங்களுக்கும், அக்காக்களுக்கும், குடும்பத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். எஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. நாங்கள் பர்த்டே அதுவுமா ஊட்டியில் இருக்கிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஊட்டியில் இருந்தாலுமே நம்ம கோஸ்டீஸ்க்கு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு கதையை சொல்லணும், அதாவது ஒரு உண்மை கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சது தான். சிறப்பான தரமான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பர்த்டே காஸ்டியூம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் நரேன்ங்க. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஃபெமிலியரான ஃபேமஸான உச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்கவுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்குதுங்க, அங்கேயா இருக்கட்டும், இவிபி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்னையில் இருக்குதுங்க, பூந்தமல்லி நியர்பையில். அதாவது இந்த பிக் பாஸ் செட்டெல்லாம் இருக்கும். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இப்போ அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலாக மாற்றிட்டாங்க, அதாவது வேல்ஸ் ஃபிலிம் சிட்டியாக மாற்றிட்டாங்க. நம்ம இந்த கதையை பார்க்க போகிறது இவிபி ஃபிலிம் சிட்டியாக இருந்தப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நிறைய நடிகைகள்லாம் இந்த அரண்மனை 5 4 தெரியல, லாஸ்ட்டில் கூட அந்த ராஷிகா மந்தனா அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் அரண்மனை ஷூட்டிங் போனப்போ நான் கோஸ்ட்டை பார்த்தேன். அது போக நிறைய டேரக்டர்ஸ்லாம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் பேய் இருந்துச்சு. நடிகர் பரத் இருக்கார் இல்லையா, அவருமே அவரோட படத்துக்கு ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் பண்ண போன இடத்துல, நடுவன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதை ஷூட்டிங் போன இடத்துல கொடைக்கானல்லையோ சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னார், தங்கியிருந்த இடத்துல நான் பேயை பார்த்தேன், உணர்ந்தேன், நான் எப்படா அந்த ஷூட்டிங் முடியும்ன்ட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே சொல்கிறது அவங்கவுங்க படத்தோட ப்ரமோஷனுக்காகவா இல்லை உண்மையாகவே அவங்க பேயை பார்த்துருக்குறாங்களா? நடிகர் சூரி கூட ஒரு இடத்துல பேயை பார்த்ததா ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தாங்க நான் கலக்கப்போகுது யார் ஷூட்டிங்காக இருக்கட்டும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷூட்டிங்காக இருக்கட்டும், விஜய் டிவி, ஜி தமிழ், அப்புறம் நிறைய டிவியோட செட்டுலாம் இந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் போகும்போது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நம்ம நைட் ஷூட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், விடிய ஷூட் நடக்குங்க. அங்கே அந்த கை தட்டுறதுக்கு ஆடியன்ஸ்லாம் வருவாங்க, வெளியேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு குடும்பமாக ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. அது போக சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. இது காமனான ஒரு விஷயந்தான். அப்படி இந்த கை தட்டுறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, ஏஜென்சி வச்சு, அதில் ஒரு பையன்தான் நரேன். அந்த பையன்தான் 2024 அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நரேன்கிற தம்பி பூந்தமல்லியை சேர்ந்தவர். அவரோட பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அவங்க அப்பா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 20-22 வருஷமாக சென்னையிலேயே வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதாவது சென்னையிலே செட்டில் ஆகிடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே சென்னையில் தான் செட்டில் ஆகிருக்கிறாங்க. நரேனுக்கு 20 வயசு இருக்கும்போது 2024, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான். 20 வயசு இருக்கும்போது இவர் ஏகப்பட்ட சினிமா ஷூட்டிங்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் போவாராம், அதே நேரத்தில் ஆடியன்ஸாகவும் போவாராம். இவங்களோட அப்பா நல்லா தாங்க இருந்திருக்கிறாரு. இங்கே மதுரையிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா 20 வருஷமாக இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, அது எல்லாரோட வாழ்க்கையுமே திருப்பி போட்ட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இவங்க அப்பாவுக்கும் வேலை இல்லாமல் அடுத்தடுத்து கடனாகி இவங்க வீட்டில் ஒருத்தருக்கு கொரோனா அதை பார்க்குறதுக்கு காசு இல்லாமல், ஏன்னா கவர்மெண்ட்டில் ஃபுல்லாகிடுச்சுங்கிறனால ப்ரைவேட்டில் வச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. இவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸும் இல்லாத காரணத்தினால காசு கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது. இருக்கிற நகைகள்லேருந்து எல்லாத்தையுமே அடமானம் வச்சது போக வெளியே வட்டிக்கும் வாங்கி இவங்க அம்மாவை உயிர் பிழைக்க வச்சிருக்கிறாங்க. இந்த கொரோனா நரேன் அவங்களோட ஃபேமிலியை அப்படியே அவங்களோட வாழ்வாதாரத்தையே திருப்பி போட்டிருக்குதுங்க. இப்போது கிடைச்ச எல்லா ஷூட்டிங்க்குமே அவரும் அவரோட தங்கச்சியும் ஆடியன்ஸாக போவாங்களாம்.
அதே மாதிரி தான் 2024 நரேனுக்கு ஒரு ஆடியன்ஸ் கால் வந்திருக்குதுங்க. 2-3 பேர் வேணும், உன் சைடில் யாராக இருந்தாங்க கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நரேன் அவரோட தங்கச்சியவும் கூட்டு போகிறார். நரேனோட தங்கச்சிக்கு 14 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணையும் கூடயே கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் தாங்க போயிருக்கிறாரு. EVP ஃபிலிம் சிட்டிக்குள்ள நரேனும் அவங்க தங்கச்சியும் பைக்கில் போகும்போது டைம் கரெக்டாக 6:30 மணிங்க. ஈவினிங் 6:30 மணிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு சொன்ன டைம் 7 மணி. ஷூட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம்ப்பா, 6:30 மணிக்கெலாம் அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி தான் இவருக்கு கால் வந்திருக்குது. தங்கச்சியை கூப்பிட்டு உள்ளேயும் போகிறாரு. என்ட்ரியில் அவரோட பேரெல்லாம் சொல்லிட்டு உள்ளே போகும்போது நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்து உள்ளே போனால் ஒரு கேட் வருமாங்க. இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கே இந்த இடம் தெரியும், இருந்தாலும் அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். அந்த லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிற இடத்துல இவரோட டயர் பஞ்சர் ஆயிடுது. பொதுவாகவே இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஸ்க்ரூ அப்புறம் அந்த ஆணிங்கெல்லாம் கிடக்கிறது காமனான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா அந்த சீரியல் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ப்ராப்பராக க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே அப்படி இப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்தோட ஆட்கள் க்ளீன் பண்ணணும். ஆனால் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இல்லை தப்பு தவறி கூட எதனா ஒரு ஆணி கீழே விழுந்திருக்கும் போல் அந்த ஆணியில் இவரோட டயர் ஏறி பஞ்சர் ஆகிடுது. ஸோ வண்டியை உருட்டிக்கிட்டே தான் போகிறாரு. இப்போ அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு 1/2 மணி நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கே போனால் தான் 2 பேருக்கு சேர்த்து 2000 அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 1000 ஆடியன்ஸுக்கு. ஸோ 2 பேருக்கு 2000 கிடைக்கும். அதில் அந்த ஏஜென்சி எடுத்தது போக இவங்க கைக்கு ஒரு 1600 1700 கிடைக்குமாங்க. இந்த காசு இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வீட்டு வாடகை கொடுக்கணும். அதனாலேயே நரேன் இதை கண்டுக்காமல் நேராக உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. வேமா உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நரேன் அவங்க தங்கச்சிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போகிறாரு. பாத்தியாமா எப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நல்லா படிக்கணும், படித்தாதான் பின்னாடி நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க தங்கச்சியை காணும். என்னடா அது, கூடயே அந்த தங்கச்சியை காணும். ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் புல்லு செடியாக இருக்கும். அந்த புல்லு செடிக்குள்ளே அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நரேன் சைடு ஸ்டாண்டை போட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு வேமா ஓடி போய் அவங்க தங்கச்சி ராணிக்கிட்ட போய் பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணு கையில் வச்சுருந்தது ஒரு மாதிரி க்ரீப்பியான ஒரு பொம்மையாங்க. கண்ணுலாம் இந்த சைடு கிழிஞ்சிருக்குது. அதை தச்சிருப்பாங்க இல்லையா, அழகாக ஒரு மாதிரி இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, தச்சு போட்டு மேலெல்லாம் ஒரு மாதிரி ரத்தக்கரையாக இருந்திருக்குது. அதை இந்த பொண்ணு கையை வச்சு எடுத்தனால அந்த பொண்ணோட கையிலையும் ரத்தக்கரை இருக்குது. இந்த ரத்தக்கரை எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு வேளை ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஒரு பொம்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க நிற்கிறதே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். எங்கே வேணாலும் ஷூட்டிங் பண்ணுவாங்க. சீரியலில் எதனா ஒரு பொம்மையை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பொம்மையை இந்த பொண்ணு தொட்டிருக்கலாம். ஆனால் அந்த ரத்தக்கரை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்? கையில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டு தான். அது பெயிண்ட்டும் கிடையாது, ஒரிஜினல் பிளட் மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ நரேன் பயந்துட்டு, ராணி தேவையில்லாத வேலை பார்க்காத, அண்ணன் கூட வந்தனா நேராக நடந்து உள்ள ஷூட்டிங் போகிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத பொருளெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது, இங்கே நிறையா ஷூட்டிங்க்கெலாம் பயன்படுத்துவாங்க, அந்த பொருளில் இதுவும் ஒன்றும் சொல்லிட்டு பிடுங்கி போட்டுறாரு. வாங்கி போட்டதுக்கப்புறமா இவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ரத்தக்கரையாகவும் கருப்பு கலரில் ஏதோ அதில் பொடி மாதிரி போட்டுருந்துருக்குறாங்க. அந்த பொடியும் இந்த பொண்ணோட கையில் ஒட்டி இருக்குது. ரத்தக்கரையும் கருப்பு கரையும் சேர்ந்து கையே ஒரு மாதிரி அழுக்காக இருந்திருக்குது. இவர்கிட்ட வாட்டர் பாட்டில் எதுவுமே கிடையாது. இப்போ நேராக அந்த பொண்ணை உள்ளே கூட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் கையை கழுவ வச்சுட்டு, கையை என்ன தான் கழுவுனாலுமே அந்த ரத்த வாடை மட்டும் போகவே மாட்டேங்குது இந்த பொண்ணோட கையிலேருந்து. அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே ரத்த வாடை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சாங்க இந்த ஷூட்டிங் செட்டில். அது என்ன ஷூட்டிங் இதெல்லாம் சொல்ல முடியாது என்னால், அவருமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு தொழிலே இதுதான். இப்போ வரைக்குமே அதில் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நரேனோட தங்கச்சி ராணிக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் மூக்கில் ஒரு மாதிரி துணியை வச்சு மூடும்போது அந்த ஷோவை டைரக்ட் பண்ணுவார் இல்லையா, அவர் அங்கேருந்து கத்துறாரு. என்னாச்சுமா, ஏமா ஷூட்டிங் அப்போ மூக்க மூடுறீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ராணியை தான் கார்னர் பண்ணுறாங்க. நரேனால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அதே நேரத்தில் அந்த கூப்பிட்டாங்க இல்லையா ஏஜென்சிலேருந்து, அவர்கிட்ட கெஞ்சிறதை பார்த்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் நீ உள்ளே உட்காந்துரு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கையை கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த கோஆர்டினேட்டர் சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு காம நேரமாகவே ராணியை காணும். நரேன் அப்பப்போ எட்டி பார்க்குறாரு, பக்கத்தில் ராணி இல்லை. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறாங்களான்னு பார்க்குறாரு, அங்கேயுமே ராணி இல்லை. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே, வரும்போதே சொன்னபடி கேட்காம அந்த பொம்மையை வேற எடுத்து வச்சுருந்தா. இவருக்கு அமானுஷ்யம் பேய் அந்த மாதிரிலாம் பயம் கிடையாது. தங்கச்சி தொலைஞ்சு போயிடுவாளோ இல்லை யாருன்னா கடத்திட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். எப்படா அந்த ஷூட்டிங் முடியும்னு சொல்லிட்டு நரேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. ஷூட்டிங் முடிகிற மாதிரி இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் போய்கிட்டே இருக்குது. இந்த 1/2 மணி நேரத்தில் 3 தடவை எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. எந்திரிக்க கூடாது. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் டைம் கழித்து தான் எந்திரிச்சு போக முடியும். அதுதான் உண்மை.
ஸோ அதே மாதிரியே அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பிரேக் விடுறாங்க. வேலையாக வெளியே ஓடி வந்து நரேன் அவரோட தங்கச்சியை தேடுறாரு. ராணியை எங்கேயுமே காணோம். ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்க சொல்கிறாரு. கூட அங்கே இருக்கிற பொண்ணுங்க கிட்டலாம் சொல்லி அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் காட்டி உள்ளே இருக்கிறாங்களா, எதனா வாமிட் பண்ணுறாளா இல்லை என்னன்னு தெரியல, பயமாக இருக்குமா, காணுமான்னு சொல்லி தேட விட்றாரு. ரெஸ்ட் ரூம்லேயும் ராணி இல்லை, கேண்டீன் சைட்லேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்து இப்போ கோஆர்டினேட்டர் உள்ளே கூப்பிடுறாரு. நரேன், டைம் ஓவர், எல்லாரும் வாங்க உள்ளே வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவருக்கு உள்ளேயும் போகணும். அதே நேரத்தில் தங்கச்சியை வேற காணும். இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ கோஆர்டினேட்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, என்னோட தங்கச்சியை காணும், மிஸ் பண்ணிட்டேன். அவருமே மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நீ போய் தேடிட்டு வாப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இது பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் காசை கீசை எதுவும் பிடிச்சி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நரேன், இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, நீ ரெகுலராகவே வந்துட்டு இருக்க பையன் தான், நீ முதல்ல போய் தங்கச்சியை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ வெளியே நின்ன கும்பல் எல்லாருமே மொத்தமாக செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த இடத்துல 1-2 பேர் தான் அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த செட் அசிஸ்டன்ட், அங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. நரேன் எல்லா இடத்துலையும் தேடுறாரு, எல்லாத்தையுமே கேட்குறாரு. ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, இந்த செட் அசிஸ்டண்ட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சுப்பா, இந்த பிக் பாஸ் செட்டு இருக்குது இல்லையா, பிக் பாஸ் செட்டை தாண்டி அதை தாண்டி தான் இவங்க வந்திருக்கிறாங்க உள்ள. அந்த க்ரீப்பியான பொம்மையை எடுத்தாங்க இல்லையா ராணி கையில், அந்த சைடு தான் போனதா அந்த செட் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. நரேனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறாருங்க. ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ராணி இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் நிறைய செட்டுலாம் உடஞ்சி போய் கிடக்குமாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியான அமைப்புலாம் உடச்சி போட்டு வச்சுருப்பாங்க, நானே பார்த்துருக்குறேன். அதுக்கு பேக் சைடில் யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குது. இந்த பொண்ணோட குரல் தான். ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது. பயந்து போய் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. தங்கச்சி இல்லையா அவருக்கு. மெதுவாக போகிறாரு. போய் பார்த்தா அவரோட தங்கச்சி முன்னாடி அந்த பொம்மையை அவர் இந்த பக்கம்தான் தூக்கி போட்டார். அவங்க தங்கச்சியோட கையிலேருந்து வாங்கி அப்படியே தூக்கி போட்டார் கீழே. ஆனால் அந்த பொம்மை இப்போ இந்த பக்கம். அந்த பொம்மையை பார்த்து ராணி கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, நான் போகணும், எங்கள் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு வந்தார், எங்கள் அப்பாவை போய் நான் பார்க்கணும், அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுது அதுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குதான். இவருக்கு ஒன்றுமே புரியலை. ராணி என்னம்மா ஆச்சு? மறுபடியும் அந்த பொம்மையை எடுத்து விசிறி எரிஞ்சிருக்கிறாரு. எங்கேயோ விசிறி அடிச்சிருக்கிறாரு தூரமாக. எந்திரிச்சு அந்த பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு வேமா உங்கள் செட்டுக்கு வந்துடுறாரு. செட்டுக்கு வர வழியில் ஃபுல்லாக அந்த பிள்ளை அழுகிறத அந்த வெளியே நிற்கிற செட் அசிஸ்டன்ட், இந்த மேனேஜர்ஸ், இந்த சேனல்ஸில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துட்டு, என்னாச்சுப்பா ஏன்ப்பா அழுகிறா? அவங்களுக்கு வந்து நரேனோட தங்கச்சின்னு தெரியாது, இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல நினச்சிக்கிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவள் வந்து பயந்துட்டா. இந்த பொம்மையை வச்சு நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது செட் அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் சொல்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதப்பா, நீயும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு போனோன்னையும் சுற்றி போடு, எதனா கருப்புசாமி கோயிலோ இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் மந்திரிச்சு விட்டுருப்பா அந்த பிள்ளைக்கு. ஏன்னு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்பா, சீரியல் ஆக்டர்ஸுக்கே நிறையா நடந்திருக்குது, அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க செட்டில் இங்கே தங்கியிருக்கும் போதும் சரி. இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி முன்னாடி அந்த பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறவங்க அந்த பைபாஸில் தான் இருக்குங்கிறனால ஆக்சிடென்ட் ஆன கேஸு, அப்புறம் இங்கேயே வந்து நிறைய பேர் செட்டில் வேலை பார்க்கும்போது நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தில் வேலை பார்த்தவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த துர்மரணமான ஆத்மாக்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் தான்ப்பா சுற்றிக்கிட்டு இருக்கதா ஒரு மித்து இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நான் லைவாக பார்த்துருக்குறேன் சில விஷயங்கள்லாம். அவங்க நடிக்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்னு தெரியாதுப்பா. சிலர்லாம் ஷூட்டிங்க்கு லீவ் போடுறதுக்காண்டி கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம். அதனால் என்னால் நம்ப முடியலை. இந்த பொண்ணை அழுகிறத பார்த்தா ஏதோ சம்திங் ராங் தான், நீ வீட்டுக்கு பொண்ணு சுற்றி போடுன்னு சொல்கிறாரு. இப்போது நரேனுக்கு வேறு வழி தெரியலை. கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு, ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, என் தங்கச்சி வந்து ஒரு பொம்மையை வச்சு இந்த மாதிரி அமானுஷமாக பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, டேய் விளையாடாத, 2 பேர் வந்து ஆல்ரெடி குறையிறாங்க, இருந்தாலும் ராணி வந்து அழுகிறது, பயந்த முகமாக இருக்கிறது, இவரோட முகத்தில் வந்து பொய் சொல்கிற மாதிரி எதுவுமே கோஆர்டினேட்டர்ஸ்க்கு தெரியலைங்கிற பட்சத்தில் 2 பேருமே கிளம்ப சொல்கிறாங்க. இப்போது 9 மணி இருக்குமாங்க. எப்பயுமே ஷூட்டிங் போனாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்களாம். சாப்பிட்றதுக்காண்டி போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம், வேணாம்ப்பா இன்னும் நான் வந்து பிளேட்லாம் ஓப்பன் பண்ணல, எல்லோரும் வந்தால் தான் சாப்பாடு போடுவோன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த பொண்ணு வேறு அழுதுகிட்டு இருக்கு. நரேனுக்கு சாப்பாடு பெருசாக தெரில, காசு எப்படினாலும் கோஆர்டினேட்டர்ஸ்லேருந்து வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். நரேனுக்கு எப்படியாச்சும் இந்த இவிபி ஃபிலிம் சிட்டியை விட்டு பூந்தமல்லியில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிடணும்னு தோணுதுங்க. அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, நெட்வொர்க்கே இல்லை, ஃபோனில் சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஏன்னா இவரோட பைக் பஞ்சருங்கிற காரணத்தினால யாராச்சும் ஒருத்தர் வந்து தான் அவங்க தங்கச்சியை கூட்டு போகணும்.
இப்போது வரும்போதே ஒரு மெக்கானிக்கையும் கூட்டுவாங்கப்பா, தங்கச்சியும் வந்து நீங்கள் ஆட்டோவில் கூட்டு போயிருங்க, நான் பைக்கில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போடுறாரு. அதே மாதிரி நரேனோட அப்பா 9:45க்கு EVP ஃபிலிம் சிட்டிக்கு ஒரு ஆட்டோவில் மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வராருங்க, அவங்க ஏரியாவில் இருக்கிற மெக்கானிக்கை. இவரோட டயருக்கு பஞ்சர் பார்த்துட்டு ஒரு ஆணி இறங்கியிருக்கு. அப்போ தான் இவருக்கே தெரியுது ஒரு ஆணி இறங்கியிருக்குன்ட்டு. ஆணியை எடுத்து போட்டுட்டு பஞ்சர் போட்டுட்டு அவங்க அப்பா வந்த ஆட்டோவில் ராணியை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாரு. இந்த மெக்கானிக்கையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. இவர் மட்டும்தான் இருக்கிறார். யார்? நரேன் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ நரேனுக்கு ஒரு விஷயம் தோணுது, தங்கச்சியை தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டோமே, நம்ம போய் உள்ளே உட்காந்துடலாம்ல. ஏன்னா கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறனால போய் உட்காந்துடலாம். எதனா தப்பாக நினச்சிக்கிட்டு காசை கீசை கொடுக்காம விட்டாங்கன்னா, குறைச்சிட்டாங்கன்னா, ஒரே மனசாக உள்ளே போய் உட்காந்துடலான்னு இவருக்கு ஒரு பக்கம் மைண்ட் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போய் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாமல் மந்திரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. தங்கச்சிக்கு இப்படி ஒரு அமானுஷம் நடந்த விஷயத்தையே அவங்க அப்பா கிட்ட சொல்லலை. 2ஆம் கட்ட மனசில் இருக்கும்போது கோஆர்டினேட்டரே வெளியே வராரு. என்னடா நீ இன்னும் கிளம்பலையா, எங்கடா உன் தங்கச்சியை காணுங்கும் போது அப்பா வந்து கூட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன, நீ மட்டும் வந்துரு, நீ வந்து உள்ளே உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருறா, அடுத்த செட்டு வந்துருவாங்க, நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நரேனை உள்ளே கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. சாப்பிடக்கூட இல்லை, வண்டி எடுத்துகிட்டு நேராக அவர் வீட்டுக்கு போகிறாருங்க. இந்த 1/2 மணி நேர கேப்பில் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குது. ஆக்சுவலாக ராணி இந்த EVP ஃபிலிம் சிட்டியில் இருக்கும்போது, நரேன் கூட இருக்கும்போது வரைக்கும் தான் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுகவே இல்லை. இதை நரேனும் கவனிக்கலை. ஏதோ அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா போல தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற வரைக்குமே அழுகலை, சிரிக்கலை, அவங்க அப்பா பேசுகிறது எதுக்குமே ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஒரு மாதிரியாக மந்த நிலையில் தாங்க இருந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கே தோணி இருக்குது, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சேட்டை பண்ணுற பொண்ணு என்ன இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக வரா, ஒருவேளை அண்ணன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து திருந்திட்டாளா, இல்லை எதுவும் பிரச்சனையா, சரி வரட்டும் நரேன் வரட்டும் அப்புறமா கேட்டுக்கலான்ட்டு அவங்க அப்பாவும் விட்டுறாரு. அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லலை. இந்த பொண்ணு எப்பயுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுங்களுக்கெல்லாம் போய் விளாடுவாங்களாம், அதாவது வீட்டுக்குள்ளேயே போய் விளாடுவாங்களாம். அப்படி ராணி இந்த EVP ஃபிலிம் சிட்டிலேருந்து அவங்க அப்பா கூட வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுக்குள்ளே கூட வரல, நேராக இந்த வெளியே இருக்கிற குழந்தைங்களோட விளாட போகிறாங்க. அந்த குழந்தைங்களில் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. மொத்தமாக ஒரு 6 குழந்தைங்களோட சேர்த்து ராணியும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லா குழந்தைங்களும் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டை சேர்ந்த அப்பா அம்மா, அதாவது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் ராணியோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் ஃபிஷ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு நைட்டே வாங்கி வச்சுருவாங்களாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அந்த மீன் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு எடுத்து பச்சையாக கடித்து சாப்பிட்ருக்குறாங்க. யார்? ராணி. ராணி பச்சையாக அந்த மீனை எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க, ரா மீட்டை, அதாவது ரா ஃபிஷ்ஷை. சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல, கவுச்சி வாடை ஒரு மாதிரி அடிக்கும்போது இந்த குழந்தைங்கள்லாம் ஹாலில் தான் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போகிறத அந்த வீட்டில் ஒரு குழந்தை கண்டுபிடிச்சிருக்கு, அதாவது பார்த்துருக்குது. பார்த்துட்டு மற்ற குழந்தைங்கிட்ட சொல்லாமல் ரொம்ப நேரமாக விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அம்மா அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா, என்னடா அது எல்லா குழந்தைங்களும் இங்கே விளாண்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு மாதிரி கவுச்சி வாடை வருது வீட்டுக்குள்ளே, ரூம் டோர் வேறு ஓப்பனில் இருக்குது, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ராணி பச்சை மீனை கடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த முள்ளுலாம் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளையுமே குத்த அது வந்து வாயை கிழிச்சு ரத்தம் வர்றது கூட தெரியாமல் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக இருந்திருக்குதுங்க. பதறி போய் அந்த ஆன்ட்டி அந்த பொண்ணோட கையில் இருக்கிற மீனை தட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கு இந்த ஆன்ட்டியை பிடிச்சி பரண்டி விட்டுருக்குதுங்க அந்த பொண்ணு. பரண்டி விட்டது மட்டும் இல்லாமல் ஏய் வெளியே போடி அவளை இவளைன்னு சொல்லிட்டு அசிங்கமாக கத்த ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும்? அவங்க பயந்து போய் இப்போ ராணியோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து, ராணியோட அப்பா வந்து கூப்பிடும்போது கூட ராணி நார்மலாகவே இல்லை, முடியெல்லாம் விரித்து போட்டு. இந்த ஸ்டோரியை இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வெளியே எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா காக்காவும், உங்களுக்கு இதில் சவுண்டு கேட்குதான்னு தெரில, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதே மாதிரி தான் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே பயங்கரமாக கத்திக்கிட்டு, அவங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, ஆப்போசிட் வீட்டில், அந்த வீட்டுக்கு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க பூந்தமல்லியில். எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிருக்குது, அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இந்த பொண்ணு கூடயே வந்திருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ஏரியாலேயே இருக்கிற ஒரு பாயை கூட்டு வந்திருக்கிறாங்க, முஸ்லீம் பாய், தர்காவில் இருப்பாராம். அவர் வந்து இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார், மந்திரிச்சு விடுறது, இந்த பயந்த கோளாறுக்கெல்லாம் வந்து கயிறு போடுவாங்க இல்லையா, எல்லாரும் வீட்டுக்கிட்டேயுமே இருப்பாங்க ஏன்னா ஒரு பாய், அந்த மாதிரி ஒரு பாய் தானா. அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா அவரே பயந்துருக்கிறார். இது சாதாரணமாக எனக்கு தெரில, ஏதோ
பயங்கரமான ஒரு அமானுஷம் தான் அந்த பொண்ணை வந்து தொடர்ந்து வந்திருக்குது, எனக்கு ரொம்ப தப்பா படுது, பெரிய பாயை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. மதுரவாயில் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குதாங்க. அந்த தர்காவில் பெரிய பாய் இருக்கிறார். அவர் பூந்தமல்லியை சேர்ந்தவர் தானா. பூந்தமல்லியிலேருந்து தான் மதுரவாயிலுக்கே போவாராம். அவருக்கு ஃபோன் போட்டு அங்கேருந்து 2 ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பாய் அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு வர நேரத்துக்குள்ளேயே இவருக்கு அடுத்த 1/2 அன் ஹவரில் ஷூட்டிங் முடிஞ்சு இங்கே வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. யாரு? நரேன். இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் கிடக்குதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு பேசிட்டு இருக்காங்க. நரேனை ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்க்குறாங்க எல்லாருமே. பயந்து போய் பார்க்குதுங்க எல்லா குழந்தைங்களும். சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்த குழந்தைங்க எல்லாரோட கண்ணுலையுமே பயத்தை பார்க்குறாரு நரேன். நரேனால் கணிக்க முடியுது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஆப்போசிட் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அழுதுகிட்டு தான் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டி இருக்கிறாங்க, அந்த பொண்ணு வெளியே ஓடிடக்கூடாதுங்கிறக்காக. இப்போது அந்த ரூமை ஓப்பன் பண்ணி நான் போய் பார்க்குறேன்னு நரேன் சொல்கிறாரு. யாருமே விட மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக அந்த பாய், பெரிய பாய் வர வரைக்கும் யாருமே கதவை திறக்கக்கூடாது அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணான்னு. இருந்தாலும் இவரோட தங்கச்சியாச்சே, நான் ஒரே ஒரு தடவை பார்க்குறேன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணோட கையில் அங்கே வச்சு லாண்டாங்க இல்லையா ஒரு பொம்மை, ஒரு சைடு மட்டும் கிழிஞ்சி தையல் போட்டு பிளட் டிஷ்ஷாக இருந்துச்சு இல்லையா, அதே இரத்தக்கரையோட அந்த பொம்மையை வச்சு ராணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரூம்குள்ளே உட்காந்து. இதை பார்த்ததுமே நரேனுக்கு ஒரு மாதிரி உள்ளங்கையெல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா அங்கே தூக்கி போட்டது எப்படி இந்த பொண்ணோட கையில் வந்திருக்கும்? அவங்க அப்பா தான் EVP ஃபிலிம் சிட்டியில் வந்து கூப்பிட வந்தார். அது வரைக்குமே நரேன் தான் ராணி கூட இருந்தார். இது வாய்ப்பே கிடையாது. அவர் எங்கேயோ தூக்கி போட்டார். அந்த பொண்ணு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்பா கிட்ட வேமா வெளியே ஓடி வந்து கேட்குறாரு, இந்த பொம்மையை அங்கேருந்து ஆட்டோவில் நீங்கள் கூட்டு போகும்போது இறங்கி போய் எடுத்தாளா? இல்லைப்பா, அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆட்டோ வீட்டுக்கு தான் வந்தோம், அந்த பொண்ணோட கையில் எதுவுமே கிடையாது, அப்போ இந்த பொம்மை எப்படி அவள் கையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழப்பமாக இருந்திருக்குதுங்க. இப்போது அந்த பெரிய பாய் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வேமா எந்திரிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அலறி அடித்து கத்திருக்கிறாங்க. பயங்கரமாக இருந்திருக்குது. இந்த பொண்ணோட வாய்ஸே ஒரு மாதிரி டபுளாக கேட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மரண பயத்தை காட்டியிருக்குதுங்க. இப்போ அந்த பெரிய பாய் வீட்டுக்கு வந்ததும் இவங்களை உட்கார வச்சு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த பேயை இவங்களோட உடம்புலேருந்து ஓட்ட முடியலை. அது யாருங்கிறதையும் இவங்களால தெரிஞ்சிக்க முடியலை. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணை தர்காவுக்கு கூட்டுவாங்க. அது வரைக்கும் நான் கெட்ட அந்த தாயத்தை அந்த பொண்ணோட கழுத்திலே இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு தாயத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணை உங்களோட வீட்டுக்கு உங்களோட ரூம்குள்ளே வச்சுக்கோங்க, முடிஞ்சால் கையை காலை கட்டி போட்டுருங்க, இன்றைக்கி நைட்டு மட்டும், நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க அந்த பொண்ணை, ராணியை, 14 வயசு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. கையை காலை கட்டி போட்டு அந்த ரூம்குள்ளேயே தான் வச்சுருக்கிறாங்க. வெளியே உட்காந்து அவங்க அப்பா அம்மா நரேன் 3 பேருமே தூங்கலையாங்க. அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க நைட்டு முழுக்க. ஏன்னா அந்த பொண்ணு நைட்டு முழுக்க அலறிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கதவெல்லாம் இந்த மாதிரி தட்டுற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்குது. எப்படி அந்த பொண்ணால் கதவை தட்ட முடியும்? அந்த பொண்ணு கை காலை தான் கெட்டி போட்டு வச்சுருக்கிறாங்களே, எப்படி அந்த பொண்ணால் கதவை தட்ட முடியும்? அது போக ஜன்னல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்கிற சத்தம்லாம் கேட்டிருக்குதுங்க. இத்தனைக்கும் உங்கள் ஜன்னலை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க, லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இதெல்லாம் நடக்கும்? அது போக அந்த பெட்ரூமில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே ஒன்றொன்னா விழுகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்டிருக்குதுங்க. என்ன சத்தம் கேட்டாலும் அந்த ரூம்குள்ளே மட்டும் யாருமே போயிடாதீங்க, இந்த ரூமுக்கு வெளியவும் ஒரு கட்டு போட்டு தான் போயிருக்கிறார் பாய். அது போக இவங்க வீட்டை சுற்றி இந்த ஜன்னல் பக்கமும் கட்டு போட்டு தான் போயிருக்கிறாரு. அதனாலேயே அந்த ஆத்மாவால் வெளியே போக முடியலை. ரொம்பவே படாத பாடுபடுத்தி எடுத்துருக்குதுங்க இவங்களை அன்றைக்கி நைட்டு முழுக்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே நரேன் தான் மொதல் ஆளாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரூமே ஒரு மாதிரி தலைகீழ இருந்துருக்குதுங்க. கட்டிலெலாம் உடச்சி போட்டு, சொன்னால் நம்ப மாட்டீங்க அண்ணன், எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு சிங்கிள் காட்டு தான், ஒரு உடன் கட்டில் தான், பழைய கட்டில் தான், ஆனால் உடன் கட்டில். அது 2ஆக உடஞ்சிருந்துருக்குதுங்க. 2ஆக உடஞ்சிருக்குது. மேலே போட்டு வச்சிருந்த பெட்டை கையை வச்சே கிழிச்சிருக்குதுங்க அந்த பொண்ணு. அது போக அவங்க ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும், கண்ணாடி எல்லாமே கீழே போட்டு உடச்சிருக்குது. ஜன்னலில் இருக்கிற கண்ணாடி எல்லாமே உடஞ்சிருக்குது. ஸ்லாப்பில் இருந்த அண்டா குண்டா எல்லாமே கீழே கவுத்து போட்டு கிடக்குது. ஆனால் அந்த பொண்ணோட கையை காலு கட்டி போட்டு தான் கிடக்குது. இது எப்படின்னு சாத்தியமாகும்? ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க இப்போ கூட அதை சொல்லும்போது. அவர் சொல்லும்போதே ஒரு மாதிரி கண் கலங்கி, அவர் பேசுகிறதுலேயே எனக்கு தெரியுது பயந்தும் பேசுகிறாரு. அது போக ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார். தன்னோட தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது நரேனுக்கு. தங்கச்சியோட முகமே ஒரு மாதிரி வாடி போய் சாக கிடக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த பொண்ணு. இப்போது அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு கையை காலை வந்து கட்ட அவுக்கவே இல்லை. அப்படியே அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வெளியே வராரு. அவங்க அப்பா தண்ணி கொடுக்குறாரு, குடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு குடிக்கவே மாட்டேங்குது. மிரட்டுறாங்க, இந்த கயிறை வந்து உன் மேலே போட்டுருவேன், இந்த பாய் கொடுத்த பொருளை உன் மேலே போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டும் போது குடிக்குது. தண்ணியை குடித்தா அடுத்த செகண்டே வாமிட்.
ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கவே இல்லை. இந்த மதுரை வாயிலில் இருக்கிற தர்காவுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சது என்ன அமானுஷம், அது எதனால் அந்த பொண்ணை பிடிச்சது, இது எதுவுமே அந்த தர்காவில் இருக்கிற பாய் சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணை பேய் பிடிச்சது மட்டும் உண்மை. இது அந்த EVP ஃபிலிம் சிட்டியில் இந்த ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்குது. அதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராச்சும் அங்கே ஆடியன்ஸாக போகிறீங்க, இல்லை எதனா ஒரு ஷூட்டிங்க்கு நடிக்கிறதுக்கே போகிறீங்க, இது மேபி எனக்கே யூஸ் ஆகலாம். ஏன்னா நம்மளும் அங்கே ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷூட்டிங்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போகும்போது அங்கே எதனா ஒரு பொருள் இந்த மாதிரி வினோதமாக கிடக்குது கீழே. ஏன்னா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நிறைய பேர் EVP ஃபிலிம் சிட்டிக்கு போவாங்க. அப்படி போகிறது தப்பே கிடையாது. ஷூட்டிங்க்கு போகிறீங்களா, ஷூட்டிங் போகிற வேலையை மட்டும் பார்க்கணும். அங்கே போகிறீங்கன்னா உங்களை கோஆர்டினேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற இடத்துல உட்காந்துட்டு அவங்க சாப்பிட கூப்பிட்றாங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலை முடிஞ்சுன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடணும். அதை விட்டுட்டு சுற்றிலும் என்ன இருக்குது, செட்டை சுற்றி பார்ப்போம், அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கில் யூஸ் பண்ண பொருளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்து எந்த பொருளையும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமானுஷம் உங்களோட வீட்டுக்கும் வந்துடும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்குன்னு அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இதை நான் டெவில்ஸ் கிச்சனை ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தே 1.5 வருஷம் ஆகுது இல்லையா, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறார். 2024 ஜூலை மாதமே எனக்கு இந்த மெசேஜ் அவர் அனுப்பியிருக்கிறாரு, இந்த ஸ்டோரியை. நான் அதை கவனிக்கலை. மேலே டம்ப் பண்ணி அடுத்தடுத்து அனுப்புகிற ஸ்டோரிஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குதா, அதனால் என்னால் பார்க்க முடியலை. இப்போ என்னோட கண்ணில் பட்டுச்சுங்க. நான் பார்த்த உடனேயுமே எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இந்த இடம் ஒருவேளை அந்த இடமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் இவர் சொன்னார் EVP ஃபிலிம் சிட்டின்னு அது அப்படிங்கிற மாதிரி. நரேனோட தங்கச்சி ராணிக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அடுத்த 1 வாரம் படுக்க ஹெவி ஃபீவர், ஒரு மாதிரி தண்ணி கூட குடிக்க முடியாத நிலமை தான். குளுக்கோஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வரவும் ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இப்போ அந்த பொண்ணு ஓகே தான், நார்மலாக தான் இருக்கிறாங்க. அவங்களுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறையா படங்கள்லேயும் சீரியல்ஸ்லேயுமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இதோட நரேன் அவர் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை உங்ககிட்ட நான் என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பர்த்டே அதுவுமா ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சேன். அதுவும் நம்ம ஷூட்டிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி வரும்போது அதுவும் அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு அந்த பிரதர் சொன்னோடனே இந்த ஸ்டோரியை தாண்டா நம்ம சொல்கிறோம்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களா, உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்டு இந்த பையனோட பேரும் பொண்ணோட பேரும் புனைப்பெயர்கள் தான். ஆனால் இவங்க உண்மையாகவே பூந்தமல்லியை சேர்ந்தவங்க தான். இவங்களோட தொழில் எல்லாமே உண்மைதாங்க இதில் சொன்னது எல்லாமே. ஸோ அவரோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. அண்டு ஸ்பாட்டிஃபைல நம்மளோட ஸ்டோரிஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் எல்லா ஸ்டோரிஸுமே லிசன் பண்ணலாம். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சீக்கிரமாகவே மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸும் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேங்கிறத தாண்டிலும் உங்களோட அன்பு மலையை நிறையாவே பொழிஞ்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல். அண்டு ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ஹாப்பி பொங்கல் கோஸ்டீஸ். இந்த தைப்பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பொங்கலாக அமையணும். எல்லாரோட வாழ்க்கையுமே செல்வம் பெருகட்டும். அண்ட் நம்மளோட பாய்ஸ் சேனலான மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் பேச்சுலர்ஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய கேமிங் செக்ஷன்லாம் இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், லவ் யூ. ஏம்மா, எப்போலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது? அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணா எடுக்க தயாரா இருக்கேன் ராகுல்.